ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான். யாரும் இங்கே அனாதைகள் அல்ல. யாரும் இங்கே உற்றார் உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல. எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது. யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை. அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது. யாரும் ஏழையும் அல்ல, யாரும் பணக்காரரும் அல்ல. யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல, யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான். அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே. வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை, கோபம், வலி, மகிழ்ச்சி, பசி, உறக்கம், இழிச்சொல்லின் வலி, புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு. அவர்களும் மனிதர்கள்தான். உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை. சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர். மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும். அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள். மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான். உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும். சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏற்பட்டே ஆக வேண்டும். எனக்கு எல்லோருமே சமம்தான். நான் யாரையும் ஏற்று இரக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை. அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம். நிகரான மனிதர்களை மதிப்போம். நாமாக வாழ்வோம். முதலில் மனிதனாக வாழ்வோம். நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன். எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான். நீங்களும் அப்படியே பாருங்கள். ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லதே நடக்கும். நீ பொறுமையுடன் இரு. நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று. இன்னும் சில நாட்கள் காத்திரு. என்னுடைய திட்டங்களை கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய். என் அப்பா எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய். சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி. நீங்கள் உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை. நான் யார்? விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே. நான் யார் என்ற சுய விசாரணையால் தான் மனம் ஒன்றி போகும். நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும். மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன? ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உஷாராக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும். எனக்கு என்று பதில் வரும். அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும். இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும் போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும். அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும், எங்கு போனாலும்,
இதை செய்யலாமா, இதை செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும். எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது நாளை உங்களுக்கு சரியாகமா இருக்குமா என்று ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். இல்லையென்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள். எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும். எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள், நல்லது நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் நல்லதே நடக்கும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்து கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். சரிதானே? உன்னிடம் உள்ளது எல்லாமே இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை ஆயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது. அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள். அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. எல்லாமே உன்னுடைய கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்யென்று. யாரையுமே நீ திட்டாதே. உன் வாயால் சாபமிடாதே. யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும். அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது. உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும். எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு. அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே. இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது. சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அப்பா நான். எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன். நீ எதற்குமே கலங்காதே. உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும். அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு. காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டு திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது. எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும்.
வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது. நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள். கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம். அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும். அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது. ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு. ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார். உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும். ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள். இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன். நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல், எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு. கர்மா அதன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் முன் நான் சொல்வதைப் போல நீ உடனே இதை செய்துவிடு. எல்லாம் மாறிவிடும். நான் கர்மாவுக்கு கட்டுப்பட்டவன். கர்மா பொல்லாதது. கர்மாவை முறியடிக்க ஒரு வழி சொல்கிறேன், கேள். தர்மத்தின் வாழ்த்துதான் அது. 7 தலைமுறைகளையும் காக்கக்கூடிய ஒரு வழியை சொல்கிறேன். அதன்படி நடந்து கொள். உன் கர்மாக்கள் எல்லாமே ஒளிந்துவிடும். என்னுடைய பிரியமே, உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா? உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன். காலதாமதமாகாமல் நான் அதை உனக்கு சட்டென்று தருகிறேன். நம்மை நினைக்காதவரை நினைவில் எதையும் நீ வைத்து கொள்ளாதே. நம்மை நினைக்காதவரை நினைவில் வைத்து கவலைப்படுவதை விட நம்மை நினைத்து கொண்டு வாழ்பவரை நினைத்து நீ நினைத்து சந்தோஷமாக வாழ்ந்துப்பார். உன்னுடைய கவலை அனைத்துமே சந்தோஷமாக வரும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். அதனால் நீ என் மீதான நம்பிக்கையை மட்டும் குறைத்து விடாதே. உன்னை யார் அதிகம் நேசிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கடவுளும் குருவும் தான் உங்களை மிகவும் நேசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு வழியில்லாத வாழ்க்கை இருக்க முடியும் என்று அர்த்தம் கிடையாது. அதனால் உன்னை நேசிப்பதால் கடவுள் உங்களுக்கு வழியிலிருந்து நிவாரணம் மட்டுமே தருவார். அதிலிருந்து ஒரேடியாக விலக்கி வைத்து விட மாட்டார். வழியில்லாத வாழ்க்கை என்று யாருக்குமே கிடையாது. கடவுளாக மனிதன் பிறந்தாலும் சரி, மனிதனாக கடவுள் பிறந்தாலும் சரி, இருவருக்குமே வழி என்பது இருக்கத்தான் செய்யும். தடைகள் பல வந்தாலும் என்னை காண வருவதை மட்டும் நீ நிறுத்தி விடாதே. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருப்பவர் கடவுள் என்று இந்த சோதனையிடமே நீ சொல். அந்த சோதனை தலை தெரித்து ஓடிவிடும். அதனால் எதற்கும் பயப்படாமல் இரு. அந்த இறைவனே கர்மாவுக்கு கட்டுப்பட்டவன். கர்மா என்பது பொல்லாதது. அதை வெல்ல யாராலும் முடியாதது. கர்மாவானது உங்களுக்கு எதிராக வினையாற்றுவது கிடையாது. உங்கள் செயல்களுக்கு எதிர்வினையாற்றுவது தவறுவதும் இல்லை. அதனால் கர்மாவை பற்றி நீ பயப்படவும் கூடாது, பயப்படாமல் இருக்கவும் கூடாது. புரிகிறதா? ஏதோ ஒரு வடிவில் உங்களிடமே சேர்ந்து விடும். அது மிக சிறந்த நிர்வாகிதான் கர்மா. நாம் யாரை அலட்சியம் செய்கின்றோமோ அங்கேதான் நாம் மண்டியிட வேண்டியதும் வருகிறது. நாம் யாருக்கு கேடு செய்ய நினைக்கின்றோமோ அதே கேடு நமக்கே வருகிறது என்பதை புரிந்து கொள். கொஞ்ச நாள் வாழும் வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே நாம் விதைப்போமே. நல்லவர்களாக நாம் வாழ்வோமே. கெட்டவன் தானே தன் அழிவை தேடிக்கொள்கின்றான். அவனோடு உங்களை கொஞ்சம் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். பாவ மன்னிப்பு என்ற மத சடங்குகள் எல்லாம் இந்து மதத்தில் இல்லாதது ஏன் தெரியுமா? பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் பாவிகள் தைரியசாலிகளாகி விடுவார்கள். உணர்ந்தவன் பாக்கியசாலி, கட்டுப்பட்டவன் புத்திசாலி. நீங்கள் பாக்கியசாலியா அல்லது புத்திசாலியா? உங்களுக்கான மதிப்பெண்களை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள். வாழ்வில் மறப்போம் மன்னிப்போம் என்ற நல் கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள். நமது வருமானத்தில் ஒரு மிக சிறிய தொகையினை நம் சமுதாய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து மகிழ்வுடன் வாழ்ந்து வருவோம். தயவு செய்து யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதீர்கள். கர்மா அதனுடைய வேலையை மறக்காமல் செய்யும். இறைவனின் ஆசீர்வாதத்தை விட பெரியது தர்மத்தின் வாழ்வு. அது நம் வம்சாவளியையும் நல்வழியையும் அழைத்து செல்லும்.
நல்வழியில் அழைத்து செல்ல நாம் செய்யும் தர்மமே நமக்கு துணையாக இருக்கும். நல்லது செய்வோம், நன்றாக வாழ்வோம். இன்று இருப்போர் நாளை இல்லை. அதனால் எது செய்தாலும் நன்மையாக செய்யுங்கள். அனைவரும் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்யுங்கள். நல்லது செய்தால் நல்வினையே நமக்கு ஏற்படும். கர்மா நம்மை ஒன்றும் செய்யாது. நாம் செய்யும் தர்மமே நம் 7 தலைமுறைக்கும் காக்கும். கர்மாவிடம் எப்போதும் அலட்சியம் செய்யாதே. நன்மையில் முடிய நான் சொல்வதைப் போலவே செய்துவிடு. என் அன்பு குழந்தையே, நீ செய்த நன்மைதான் இப்போது உன்னை தீமையிலிருந்து காப்பாற்றியிருக்கின்றது. ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து உதவப் போகின்றேன். உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன். அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நீ வரவிடாதே. நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று களைத்து விடுகின்றேன். நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன். உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு முன்னால் சென்று உன் கால்களை குத்தும் முட்களை நானே எடுத்து விடுகின்றேன். கவலையே படாதே. உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன். நீ எதற்கும் பயப்படக்கூடாது. உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன். நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே. நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது. உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும். அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை, சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வா. அவர்களால் முடியாது, இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய். நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும். உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும். உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னை பற்றி பிறர் நல்லவிதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது. உன்னுடைய இயல்பு எது என்றோ அப்படியே நீ இரு. உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு. படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று. நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே. யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது. உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதனால் உன்னுடைய கஷ்டங்கள், இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும். அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே. எதுவரை போகட்டுமோ போகட்டும், உனக்கு நான் இருக்கின்றேன். மனம் தளராதே. அனைத்துமே ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா? பயப்படாதே. எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் பார்த்து கொள்கிறேன். எதிலும் பொறுமை, எங்கும் பொறுமை. உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன். உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. என்னை நம்பு. யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ எப்போதோ விதைத்தது இப்போது முளைக்க ஆரம்பித்திருக்கிறது. அது நன்மையா தீமையா என உனக்கு தெரிந்து கொள்ள ஆர்வமில்லையா? அப்படியென்றால் நான் சொல்வதை நீ முழுமையாக கேள். இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன். சந்தோஷம் நிரம்பி வழியும். என்னை தொட்டு அதை நீ பெற்றுக்கொள். உன் மனநிலையை நான் அறிவேன். நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய்? உன் மனநிலையை ஏன் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய்? மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா? கிடையாதே. உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார். மற்றவர்களிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில்தான் அதற்கான பதிலை சொல்வார்கள். அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம். உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள். அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது. ஏனென்றால் உனக்கு நல்லது நடக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான். ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது. உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார். அதை பழக்கமாக்கிக்கொள். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே, பயப்படாதே, குழப்பமும் அடையாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றேனே. பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம்? நீ அறிய வேண்டியது என்னவென்றால், உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மையளிக்கும் விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு. அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும்.
இந்த பிறவியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு பிறவியிலும் என்னில் சாரணடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன். எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம். நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும். எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்ப வரும். அதனால் உன்னுடைய வம்சாவளி எல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்து நன்மையை செய்ய பழகிக்கொள். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள். உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும். நீ செய்யும் நன்மையே உன்னை காக்கும். அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய். எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே. நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள். ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா? வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது. அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய். எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்து விட்டாய். சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய். இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உள் நுழைய வைக்கப் போகின்றேன். அதற்குள்ளே சென்று பார். எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும். அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீ தருவது என்னுடைய நன்மைக்கு தான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். அதில் நுழைய போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது. நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன். இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். சந்தோஷம் நிரம்பி வழிய போகின்றது. என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரேன் தங்கமே. இறைவனை அடைய என்ன வழி என தோழி ஒருவர் கேட்டிருந்தார். எனக்கு தெரிந்ததை எனது தனிப்பட்ட அனுபவத்தை நான் பகிர்கின்றேன். இது உங்களுக்கு உதவுகின்றதோ அது எனக்கு தெரியவில்லை. இறைவனை தேடுவது என்பது அவரவர் தனிப்பட்ட அனுபவமே. எனக்குண்டான அனுபவம் அதே நிலையில் உங்களுக்கும் கிடைக்கும் என உறுதியாக சொல்ல முடியாது. நானும் உங்களைப் போல் இறைவனை தேடுகின்றேன் என பல முயற்சிகளையும் நான் செய்திருக்கின்றேன். அந்த அண்டத்தையே உருவாக்கி காத்து வழிநடத்தும் அந்த இறைவனை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும், கண்குளிர காண வேண்டும் என்ற துடிப்போடு நான் தேட ஆரம்பித்தேன். பல அபூர்வ சக்திகள் பெற்றதாக கூறி கொள்ளும் பலரையும் நான் சந்தித்தேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. எனது நேரமும் பணமும் செலவானதுதான் மிச்சம். ஆனால் எனக்குள்ளே உள்ள அந்த உந்துதல் அதிகரித்து கொண்டேதான் இருந்தது. அதுதான் என் விதி பயனோ என தெரியவில்லை. தேடுவதை மட்டும் நான் கைவிடவும் இல்லை. பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உணரத் தொடங்கினேன். எனது எதிர்பார்ப்பு தான் எனது தேடலுக்கு தடையாக இருக்கிறது என்று. இறைவனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் மீது அளவில்லாத நம்பிக்கையும் நிபந்தனை இல்லாத காதலும் கொண்டு உருவம் இல்லாத அந்த சக்தியின் மீது அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு வாழ்க்கையை அந்த சக்தியிடம் முழுமையாக சரணாகதி அடைந்துவிட்டால் என்ன என எனக்கு தோன்றியது. இந்த எண்ணத்திற்கு வடிவம் கொடுக்க கொடுக்க எனக்குள் பல நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நான் உணர்ந்தேன். எனது கோபம், கர்வம், அகங்காரம், நான் என்கின்ற மமதை, சுயநலம் எல்லாம் சிறிதும் சிறிதாக குறைய ஆரம்பித்தது. இது என்னை மேலும் மேலும் தொடர ஊக்குவித்து கொண்டே இருந்தது. நடப்பது எல்லாம் அவனுடைய திருவிளையாடல். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தையும் நடத்துகின்றார் என நான் நம்பத் தொடங்கினேன். இதனால் மற்றவர்களிடத்திலெல்லாம் நான் எப்போதும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் அவரிடமிருந்து எல்லாவற்றையுமே குறைத்து கொள்ள ஆரம்பித்தேன். என் கடமை இந்த இறைவனால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை அதன் போக்கில் விட்டுவிட வேண்டும் என எண்ணத் தொடங்கினேன். உயிரும் ஜடமும் எல்லாம் ஒன்றுதான், எல்லாமே அணுக்களின் வெவ்வேறு கூட்டு கலவையில் உருவானதுதான் என உணரத் தொடங்கினேன். காதலும் காமமும் ஆசையும் பாசமும் என என்னிடமுள்ள அனைத்து உணர்ச்சிகளும் அவனிடத்தை மட்டுமே திறந்து காட்ட வேண்டும். அதை கண்டு அனுபவிக்க அவனுக்கு மட்டுமே அருகதை உள்ளது என திடமாக நம்பத் தொடங்கினேன். வெளிவேசம் இல்லாமல் நிர்மூலமாக என்னை அவனிடத்தில் என்னால் காட்டிக்கொள்ள முடிந்தது.
எந்தவித ஒளிவு மறைவுமின்றி நானாக அவனிடத்தில் பிரதிபலிக்க ஆரம்பித்தேன். அவனிடத்தில் நான் எதை வேண்டுமானாலும் முறையிடலாம். அது நல்லதோ கெட்டதோ அதை அவனே தீர்மானிக்கட்டும் என முடிவை வழிகாட்டும் பொறுப்பை அவரிடத்திலேயே நான் விட்டுவிட்டேன். எனக்கு எது வேண்டும் என அவனுக்கு தெரியும். அவன் அதை நிச்சயம் செய்வான் என்ற நம்பிக்கையும் கொண்டேன். அவ்வளவுதான். இன்று எதை நான் உச்சத்தில் வைத்து தேடினேனோ, அது எனக்கு பிரதானம் என நினைத்தேனோ, எதை அடைய முடியாது என கருதினேனோ, அந்த சக்தி இன்று எனது நண்பனைப் போல, எனது எஜமானாக, எனது கூட பிறந்த பிறப்பாக, எனது துணையாக, மறுபாதியாக என்னுள்ளேயே ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கின்றது என்ற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். எனது இந்த தேடலை தொடங்கி வைத்ததும் அவனே எனக் கண்டேன். இன்று எனக்கு அதனிடம் கேட்பதற்கென்று ஒன்றுமே இல்லை. எல்லாம் தெரிந்தே தருகின்றவனிடத்தில் தனியாக என்ன கேட்பது என்று விட்டுவிட்டேன். அவன் இதுவரை எனக்கு தந்துள்ள அனைத்திற்கும் இந்த ஆயுள் முழுவதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் என்னுடனே எப்போதும் இருந்து என்னை வழி நடத்தினால் போதும் என்ற மனநிறைவே, அந்த அமைதியையே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இந்த வாழ்க்கை முறைதான், இந்த ஆனந்த நிலைதான் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டேன். அகம் பிரம்மஸ்மாமி. ஓம் ஓம் சரணம் சரணம் மகேஸ்வரா. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய என்ற நம் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன். எப்பொழுதெல்லாம் என் வாய் துடிக்கின்றதோ அப்போதெல்லாம் சிவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தேன். இறைவன் எனக்குள்ளேயே இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டேன். நீங்களும் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது. இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன். நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அமாவாசைக்குள் உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய். இது சத்தியம். இது என்னுடைய சத்திய வாக்கு. கர்மங்களை எல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன். அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே. நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன். நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது வளம் கண்டு நமக்கு தாழாமல் ஏற்படும் எண்ணம்தான். வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம். அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். இது நல்லதா? அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது? ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே. அவனுக்கு நலம் கிட்டினால் நாமும் மகிழ்வோம். நமக்கும் நலம் கிட்டியது, நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே. அதே நலம் நாமும் பெறுவோம். பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம். நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்து செல்லவில்லையே. ஒன்றும் கிடையாதே. அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான். அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? ஆகவே முதலில் பொறாமையை வென்று விட வேண்டும். அதை தூக்கி எறிந்து விடு. உனக்கு நெய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது. அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும். இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய். அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் கண்டிப்பாகவே உணர்வாய். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். நானே அதற்கு பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கப் போகிறது. அந்த இனிதான வாழ்க்கையை வாழ, நீ சந்தோஷமாக வாழ, நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். வரும் அமாவாசையன்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன். கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன். அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு. உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. மனம் தளராதே. நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்கப் போகிறாய். இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது. யாரும் ஏழையும் அல்ல, யாரும் பணக்காரரும் அல்ல, யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல, யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல.
யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான். அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே. வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து களைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை, கோபம், வலி, மகிழ்ச்சி, பசி, உறக்கம், இழிச்சொல்லின் வலி, புறக்கணிப்பின் வலி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு. அவர்களும் மனிதர்கள்தான். உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை. சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர். மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும். அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம் பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள். மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான். உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும். சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஏற்பட்டே ஆக வேண்டும். எனக்கு எல்லோருமே சமம்தான். நான் யாரையும் ஏற்று இரக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை. அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம். இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம். நிகரான மனிதர்களை மதிப்போம். நாமாக வாழ்வோம். முதலில் மனிதனாக வாழ்வோம். நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன். எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான். நீங்களும் அப்படியே பாருங்கள். ஓம் நமச்சிவாய. எல்லாம் நல்லதே நடக்கும். நீ பொறுமையுடன் இரு. நீ விரும்பிய எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று. இன்னும் சில நாட்கள் காத்திரு. என்னுடைய திட்டங்களைக் கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய். என் அப்பா எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய். சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி. நீங்கள் உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை. நான் யார்? விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே. நான் யார் என்ற சுய விசாரணையால் தான் மனம் ஒன்றி போகும். நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும். மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும். எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன? ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உஷாராக இருக்க வேண்டும். இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும். எனக்கு என்று பதில் வரும். அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும். இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும் போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும். அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இதை செய்யலாமா, இதை செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும். எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். அது நாளை உங்களுக்கு சரியாகமா இருக்குமா என்று ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். இல்லையென்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள். எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும். எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள். நல்லது நடக்கும். ஓம் நம சிவாய.
எல்லாம் நல்லதே நடக்கும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்து கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். சரிதானே? உன்னிடம் உள்ளது எல்லாமே இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலை ஆயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது. அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள். அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. எல்லாமே உன்னுடைய கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை நிச்சயமாகவே வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்யென்று. யாரையுமே நீ திட்டாதே. உன் வாயால் சாபமிடாதே. யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும். அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது. உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே. தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும். எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு. அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே. இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது. சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் அப்பா நான். எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன். நீ எதற்குமே கலங்காதே. உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன். நானே உனக்கு துணையாக இருப்பேன். நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள். உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும். அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள். இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள். விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு. காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே போல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டு திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது. எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக்கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டித் தரும். வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது. நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள். கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம். அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும். அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது. ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு. ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார். உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும். ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள். இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும்.
என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன். நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு. உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல், எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன். என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு. நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான். ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம். அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம். அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. தவறு செய்வது எளிது. ஆனால் அதை திருத்திக் கொள்வது, திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம். தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது. அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையாய் இருக்கின்றது. உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது, சண்டையும் வராது. அன்புதான் வற்றி போகும். எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும். நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நம் பாசத்தின் ஆழமும் புரியாது. அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான், அன்பை காட்டுவதும் வீண்தான். படித்தவர், கோபமானவர், புத்திசாலி, அடக்கமானவர், ஒழுக்கமானவர், வீரர், கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது. ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் சிக்கிக்கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும். பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி. ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக தான் ஆகும். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா? நம்மை எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை. சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும். செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும், துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி. 4 பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். இறுதியாக பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டு தான் செல்ல வேண்டும். அப்படி இல்லை, தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம், எறும்பை போல. ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம், எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள். அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள். உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ளவே வைத்துக் தவறு நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறோ எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும். மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது. அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதே. உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள். மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு. உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள். நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன். இதுதான் காலத்தின் கட்டாயம். நன்றாக சிந்தித்துப்பார். இதுவே சரியான பாதையாக இருக்கும். நீ சிந்திக்க தவறினால் இதுவே சரியான தண்டனையாக கூட இருக்கலாம். நன்றாக யோசித்து சிந்தித்து அதன் பிறகு செயல்படு. நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும். நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும். இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் நிறைய பேர். அப்படியென்றால் இது உனக்கான பதிவு. இதை நீ முழுமையாக கேள், எல்லாம் உனக்கு விளங்கும். உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா? நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும். வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர். உண்மையாகவும்
நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். பல வேளைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நம் கிடையாது. பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக் கொள்கின்றோம். நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு. ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும். நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக்கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க, வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த, நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க, அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும். என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும். உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை. அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது. அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள். ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் கூட சொல்ல நேரிடும். அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை, நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும். நம் மதிப்பை அது உயர்த்திவிடும். உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதனால் தயக்கமின்றி, ஏதுமின்றி உரக்கச் சொல். உண்மையை உரக்கச் சொல். பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம். பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம். பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சிதானே. நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே. எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும்? உண்மையை உரக்கச் சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும்? உண்மையை உரக்கச் சொல்லுங்கள். உனக்கு மட்டுமே நீ பயப்படு. கடவுளுக்கு மட்டுமே பயப்படு. உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாழ். நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும்.